சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஏதோ ஒன்று கிடைக்காம போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கிடைக்காம போன ஒன்றுனால வேறு ஏதோ கிடைக்க போகுது அப்படிங்கிற நினப்பு நமக்கு இருக்கணும். கிடைக்காம போனதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை விட பெருசாக வேறு ஏதோ வரப்போகுது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஒரு இளைஞன் கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தான். படிப்பெல்லாம் கிடையாது. கல்யாணமும் பண்ணிட்டான். 3 குழந்தைகளும் பெற்றுட்டான். கிராமத்தில் காலம் தள்ள முடியல. நேராக குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு டவுனுக்கு வந்துட்டான். டவுனில் போனால், பட்டணம் போனால் கெட்டும் பட்டணம் போ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எவ்வளவு கெட்டு போனாலும் பட்டணத்துக்கு போனால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். ஆனால் நல்ல வேலையாக இருக்கணும், புத்தி அதில் பயன்படுத்தி அந்த வேலையை செய்யணும். அதனால் அவன் கெட்டும் பட்டணம் போன மாதிரி வாழ்க்கை ஆதாரத்துக்கு ஏதாவது செய்யணுமேன்னு வந்துட்டான். வந்து இருந்தான். கொஞ்ச நாள் கொண்டு வந்த காசை வச்சு பட்டணத்தில் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கியிருந்தான் பிள்ளைகள்லாம் வச்சு. அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாயாவது இருந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும். அவன் பக்கத்தில் பார்த்தான், ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருந்துச்சு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அவனுக்கு இன்ன கம்பெனி இதுதான், இந்த வேலை கிடைக்கும், அதை பற்றிலாம் கவலை இல்லை. நேராக உள்ளே பூந்தான். நேராக அவன் பாட்டுக்கு போனான். விறுவிறுன்னு ஒருத்தர் சூட்டு கோட்டெலாம் போட்டு அந்த பக்கமாக வந்தார். ஐயா வணக்கம், நான் என் பேர் இது, எந்த படிப்பும் படிக்கலை, எந்த தகுதியும் எனக்கு கிடையாது, எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, 3 பிள்ளை குட்டிகளோடு இருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா கிடைக்கிற மாதிரி கிடைச்சுன்னா போதும், வாழ்க்கையை ஜம்முன்னு ஓட்டிடுவேன், என்ன அப்படின்னு கேட்டான். ஏதோ இவன் அவருக்கு வேலை போட்டு தர்ற மாதிரி கேட்டான். அவருக்கு இவன் பேசுகிறது பிடிச்சிருச்சு. அவர் தான் ஹெச்ஆர் மேனேஜர் வேறு சாஃப்ட்வேர் கம்பெனியில். ஐயா, இங்கே வேலைன்னு சொன்னால் பூரா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் வேலை தருவோம், பட்டப்படிப்பு இருக்கணும், நீங்கள் படிப்பறிவே இல்லைன்றீங்களே, உங்களுக்கு எப்படி நான் ஏதாவது கொடுங்க அப்படின்னோடனே அவன் யோசித்தான். கார்டனிங் தெரியுமா அப்படின்னா. கார்டனிங்னா அதாயா விவசாயம் பண்ணுற, அது நல்லா விவசாயம் பார்ப்பாங்க கிராமத்தில், அதானே பார்த்தேன், கரும்பு விவசாயம்லாம் பண்ணேன் அப்படின்னா. இங்கே கரும்பெல்லாம் விவசாயம் பண்ண தேவையில்லை, தோட்ட வேலை. இங்கே வந்து பூக்கள், சின்ன சின்ன பூச்செடிகள் வைக்கணும், புல்லெல்லாம் வளர்க்கணும், அதை கட் பண்ணணும், பூக்க வைக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, தண்ணி பாய்ச்சணும், அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டான். அந்த வேலைக்கு 1 மணி நேரத்துக்கு உனக்கு 100 ரூபா. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது வேலை பார்க்கணும். எல்லா நாளும் வேலை இருக்காது. மாதத்தில் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும். அத்தை கூலியாக வந்துட்டு போகணும். சரியா? ரொம்ப சரியா. 15 நாள் எனக்கு டெய்லி 600 கிடைச்சாவே போதுமே, குடும்பத்தை ஜாம்னு நடத்திடுவேனே அப்படின்னு அவன் சொன்னான். சரி, உள்ளே என் செக்ரட்டரி இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் உன்னோட இமெயில் ஐடியும் உன்னுடைய செல்ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டான். பாரியா, நாளைக்கு வா வேலைக்குன்றதை யாரும் சொல்ல மாட்டாங்க உனக்கு. அது வந்து இமெயிலில் தான் மெயிலை அனுப்பிவிடுவாங்க, அதை பார்த்துட்டு தான் நீ வேலைக்கு வரணும், எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு போகணும்னு சார்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மெயிலில் தான் அனுப்புவாங்க. அதனால் உன் இமெயில் ஐடியை கொடு, உன் செல்லில் வரும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் வரும் அப்படின்னாரு. யோஹோ, படிப்பறிவு இல்லாதவன், பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கேன், நான் கம்ப்யூட்டருக்கு எங்கே போகிறது, இமெயில் ஐடினா என்னன்னே தெரியாது. அப்படியா, இமெயில் ஐடி கூட உங்ககிட்ட இல்லையா, உனக்கு வேலை இல்லை போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். நொந்து போய் வெளியில் வந்தான். அப்படியே அவ்வளோ பெரிய பில்டிங்கிலேருந்து நடந்து கொஞ்சம் தூரம் போனான். ஒரு பெரிய மொத்த மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, அதுக்குள்ளே நுழைஞ்சான். என்னடா இதுன்னு பார்த்தா தக்காளி அது இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தான். பைக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 100 ரூபா இருந்துச்சு. ஒரு பெட்டி தக்காளியை தூக்குனா 100 ரூபான்னு சொன்னாங்க. தூக்கிட்டு வந்தான். வந்துட்டு அடுத்த சாலையில் இருக்கக்கூடிய முனையில் போய் அதை வச்சான், விற்க ஆரம்பித்தான் சில்லற விலைக்கு. 100 ரூபா தக்காளியே 1 மணி நேரத்தில் 200 ரூபாய்க்கு விற்றுப்பிட்டான். அடடா, திருப்பி மொத்த சந்தைக்கு வந்தான், ஒரு பெட்டியை தூக்குனான் 100 ரூபாய்க்கு விற்றான். அன்னைக்கு முழுவதும் 5-6 பெட்டி விற்றுப்பிட்டான். 6 பெட்டி விற்று 600 ரூபா கிடச்சிருச்சு. பார்த்தான், இதே வேலை நல்லா இருக்கேன்னா ஒரு இடத்துல விற்க வேணாம், 4-5 இடத்துல போகணும்னு ஒரு சின்ன ட்ரக்கு வாடகைக்கு எடுத்தான். அப்படியே வந்து அதில் தக்காளி வாங்கி ஏற்றினான், கொண்டு போனான். ஒரு 5-6 ட்ரக்கு வாங்கினான், வேலைக்கு ஆளுகளை வச்சான். அப்படியே அப்படியே பார்த்தோம்னா 1 வருஷத்தில் அடேங்கப்பா, அவன் தான் தக்காளி ராஜா அப்படின்னு பேர் வைக்கிற அளவுக்கு ஊர் பூரா தக்காளி அவன் தான் விற்கிறான். அந்த மாதிரி வளர்ந்துட்டான்.
வளர்ந்துட்டான்னா சொந்தமாக ட்ரக்குன்னு ஆள் வச்சுருக்கான். ஒரு வேர் ஹவுஸ் ஒன்று வாடகைக்கு எடுத்து அவன் சொந்தமாக தக்காளி எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இடம் வச்சுட்டான். பெரிய அளவில் வளர்ந்துட்டான். அவன் ஒரு 50-60 பேர் அவன்கிட்ட இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்தார், இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரரு. உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தரேன், உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தரேன், அவங்களுக்கு இவ்வளவு கட்டணும்னா பண்ணுங்கய்யா, நான் இவ்வளோ சம்பளம் தரேன், இன்சூரன்ஸுக்கு நான் அதை தர்றேன் எல்லாம் சொல்லிட்டான். எல்லாருடைய இமெயில் ஐடியும் கொடுங்க, அதை விட முதல்ல உங்கள் இமெயில் ஐடியை கொடுங்க, அவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு அதை பூரா அவங்க மெயிலுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு அந்த இன்சூரன்ஸ்காரர் சொன்னார்ல. என்னது என்ன கேட்டீங்க அப்படின்னா, உங்கள் இமெயில் ஐடியை கொடுங்கய்யா, அதில் தான் எல்லாரோட இன்சூரன்ஸையும் உங்களுக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னா. இமெயில் ஐடியா அது என்கிட்ட இல்லை அப்படின்னா அவன். இமெயில் ஐடி இல்லாமலேயே இவ்வளோ பெரிய தக்காளி பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாகி கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு இன்சூரன்ஸ்காரன் கேட்டான். ஆமாம். அப்போ இமெயில் ஐடி மட்டும் இருந்துட்டு தான் இன்னும் எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருப்பீங்க அப்படின்னு அவன் கேட்டான். அந்த இமெயில் மட்டும் இருந்துச்சுன்னா, இமெயில் ஐடி மட்டும் என்கிட்ட இருந்துருந்துச்சுன்னா, இந்த பக்கத்தில் ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், ஐடி கம்பெனி, அதில் ஒரு கார்டனாக 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா சம்பளத்தில் ஒரு தோட்டக்காரனா இப்போ வரைக்கும் நான் அங்கே இருந்துகிட்டு இருப்பேன், இவ்வளவு சம்பாரிச்சிருக்க முடியாது அப்படின்னு அவன் சொன்னானா. இமெயில் ஐடி அவசியம் இல்லையாங்கிறது 2ஆம் பட்சம். இருந்தாலும் நம்ம ஒன்று நினச்சோம்னா அது வேறு மாதிரி முடியுதில்ல. அதுதான் இங்கே நம்ம சொல்ல விரும்புகிற செய்தி. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.